பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: வலப்புறம் இடப்புறம் பாராமல் கர்த்தரையே நோக்குங்கள். ஆதார வசனம் ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான் 5:1-3-4 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவ எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவ அழைப்பை பெற்ற மக்களே, ஆண்டவரின் பிள்ளைகளுக்கே சத்தியத்தை தோண்டி தோண்டி எடுத்து கொடுத்து ப்ளீஸ் விழித்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்களே எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் இப்போது உங்களை பற்றி தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, படம் பிடித்து தொங்க விட்டு கொண்டு அதையே பார்த்து கீழே போய் கொண்டிருக்கிறீர்களே, அதுவல்ல நீங்கள் என்று உற்சாகப்படுத்தி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. காரணம் நீங்கள் தான் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போனீர்கள். நீங்களும் நாளும் மறுபடியும் பிறந்தோம் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட நாள் அன்றே ஜெயம் நம்முடையதாகிவிட்டது. அது குடும்ப சொத்து, அது நம்முடைய சொத்து. முற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம், எப்போதும் ஜெயம். ஆம், நம்முடைய மறுபிறப்பு ஜெயத்தில் ஆரம்பித்தோம். தினமும் ஜெயம், முடிவிலே ஜெயமாகவே முடிக்கப் போகிறோம். இதை முதலில் கையில் எடுங்கள். நம்முடைய பிறப்பு ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நடந்தது என்று எண்ணாதீர்கள். ஏன் பிறந்தோம் என்று ஒரு வினாடி கூட நினைக்காதீர்கள். அப்படி நீங்கள் நினைக்கும்போது அதே வினாடி இயேசு அப்பா பொக்குன்னு போயிடுவாங்க. நீங்களும் நானும் அடைய வேண்டிய ஆக்கினியை, மரணத்தை அவர் தமது சரீரத்தில் அனுபவித்தார் அல்லவா? நாமா சிலுவையை சுமந்தோம்? நம்மேலையா துப்பினார்கள்? நம்மையா அறைந்தார்கள்? நம்மேலையா முள்முடி வைத்து கோலால் அடித்தார்கள்? நாமா இந்த வேதனையை அடைந்தோம்? நம்மையா சிலுவையின் மேல் ஆணி அடித்தார்கள்? நம்மையா கல்வாரி மத்தியில் தொங்க விட்டார்கள்? நாமா ரத்தம் சிந்தினோம்? நினைத்து பாருங்கள். இவைகளெல்லாம் நாம் அடைந்திருக்க வேண்டியது. நமக்காக தேவன் என் பிள்ளை வெற்றி வாழ வேண்டும், என் பிள்ளை ஜெயம் எடுக்க வேண்டும், என் பிள்ளை பூரணமாய் நிறைவாய் வாழ வேண்டும், என் பிள்ளை என்னோடு இணைய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்று, இதற்கு வேறு வழியே இல்லை என்று தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி பழியாக கொடுத்தார். நாம் அடைய வேண்டியது அவர் அடைந்தார். இதை நாம் விசுவாசித்தோம், மீட்கப்பட்டு விட்டோம். இனி நமக்கு ஆக்கிட தீர்ப்பு இல்லை, இரண்டாம் மரணம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. அதாவது யுக யுகமாய் தேவனோடு இருக்கலாம், வாழலாம். நரகம் இல்லை, நரக ஆக்கினிகள் இல்லை. இப்பேற்பட்ட ரட்சிப்பை கொடுத்து மீட்டெடுத்த தகப்பன் நம்மை அனாதையாக விட்டு விடுவாரா? ரோமர் 8:32 வாசியுங்கள். இந்த ரட்சிப்பிற்கு மீட்பிற்கு நாம் ஏதாவது செய்தோமா? எல்லா வேதனை இயேசல்லவா அனுபவித்தார். நாம் நோகாமல் இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டோம் அல்லவா? நாம் தேவனால் பிறந்தவர்கள். இயேசுவை விசுவாசித்து இயேசுமே விசுவாசம் வைத்தால், கிறிஸ்துவை இயேசு என்னுடைய நினைத்தால் நாம் தேவனால் பிறந்தவர்கள். இந்த மறுபிறப்பின் மகிமையை தினமும் ஒரு விசையாவது உங்களை உள்ளத்தில் ஓட விடுங்கள். நீங்கள் எப்பேற்பட்டவர் என்று எண்ணி பாருங்கள். பின் சோகமாக இருக்க மாட்டீர்கள். தேவனை தேடாமல் உங்களால் இருக்க முடியாது. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள், உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இதன் விளக்கம் என்ன? தேவன் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவரது பார்வை இதை பிரகடனப்படுத்துகிறது. இதோ என் மகள், என் மகள், உங்கள் பெயரை அந்த இடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். ஜெயிப்பாள், ஜெயிப்பான், ஜெயமாகவே வாழ்வாள், ஜெயமாகவே வாழ்வான் என்று அவர் அப்படி சொல்ல, அவர் அப்படி நினைக்க, அவர் அப்படி பார்க்க நீங்கள் வேறு விதமாக எண்ணக்கூடாது. ஏன் எப்படி எண்ணுகிறோம்? முதல் ஸ்டெப், உங்களை நீங்களே மதியுங்கள், ஜெய வீரனாக எண்ணுங்கள். இரண்டாவது, இந்த மகிமையான பிறப்பின் தந்தையான தேவன் மீது அன்பு செலுத்துங்கள். எப்படி அன்பு செலுத்துவது? அவரை பார்த்தால், முகமுகமாய் பார்த்தால் சொல்லலாம், அவருக்கு பிரியமானதை வாங்கி கொடுக்கலாம். இது இயலாது. அவரை அன்பு செலுத்துவது அவருடைய வார்த்தையை நம்புவது, அவரை நம்புவது, ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. கையில் எடுங்கள், உங்களிடதாக்கி கொள்ளுங்கள். அவரால் பிறப்பிக்கப்பட்ட மற்றவர்களை முதலில் உங்கள் குடும்பத்தில் ஆரம்பியுங்கள். எல்லாவற்றையும் எல்லாரையும் அப்படியே இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
யார் தவறு செய்யவில்லை, யார் குற்றம் செய்யவில்லை, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவரை நேசிப்பது. மாற்றுவது அவருடைய வேலை, நேசிப்பது நம்முடைய வேலை, பொறுத்து கொள்வது நம்முடைய வேலை, சகித்து கொள்வது நம்முடைய வேலை. எல்லாவற்றையும் எளிதாக்கி கொள்ளுங்கள். இது ரொம்ப கஷ்டம், பல்ல கடித்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏற்றுக்கொண்டார்களே, நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டாரே. யோசியுங்கள், தினமும் ஜெயத்தை பற்றியே யோசியுங்கள். கல்வாரிலே சம்பாதித்து கொடுத்த அத்தனையும் நான் உரிமைக்காரி என்று சொல்லுங்கள், சொந்தக்காரன் என்று வாய்விட்டு சொல்லுங்கள். தேவ வசனம் கொண்டு உங்களது லைஃப் ஸ்டைலை தேவன் விரும்புகிற வண்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்கள். இதிலே நிலைத்திருங்கள். இது மாறாவிட்டால் உலக வாழ்வு ஆசீர்வாதம் மாறாதுங்க. இதை புரிந்து கொள்ளுங்க. நம்ம சிந்தை மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நம்ம பேச்சு மாற வேண்டும், நம்ம பார்க்குற பார்வை மாற வேண்டும், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும், நம்ம லைஃப் ஸ்டைல் மாற வேண்டும். அவரை தேடுவதில் உறுதி இருக்க வேண்டும், மனப்பூர்வமாக அவரை நேசிக்க வேண்டும். ஏதோ கிடைக்குமோ என்று அல்ல, சிந்தையும் எண்ணத்தையும் மாற்ற வேண்டும். அப்பா, இன்று நான் இதில் ஜெயிப்பேன், உன் கிருபை எனக்கு போது என்று வாய்விட்டு சொல்லுங்கள். அவரோடு பேசுங்கள். யார் யாருடெல்லாமா பேசுகிறோம், வேண்டாது அவரோடு பேசுங்கள். இதில் வைராக்கியத்தை காட்டுங்கள். உங்கள் காதில் ஒரு சத்தம் கேட்கும், மகனே மகளே, இந்த நேரத்திற்குத்தான் நான் காத்திருந்தேன், இதோ என் கரம், எழும்பு பிரகாசி, என் மகிமை உண்மையில் உதித்தது என்பார். பின் ஒன்றாக ஜெயம் எடுப்பீர்கள். உங்களிலே ஜெயம் எடுங்கள், பழக்க வழக்கத்தில் ஜெயம் எடுங்கள், வீட்டிலே ஜெயம் எடுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், அது ஜெயம். கோபிக்காதீர்கள், அது ஜெயம். நேரமே எழுப்புங்கள், அது ஜெயம். நேரம் எடுத்து ஜெபியுங்கள், ஜெயம். முறுமுறுக்காதீர்கள், ஜெயம். இப்படி ஒன்றொன்றா ஜெயம் எடுங்கள். உங்களது ஸ்டெப் தேவனையே நோக்கி நகரும். உலக ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வரும், நிச்சயமாக வரும். இது கொடுக்கப்படக்கூடிய காரியம் நான் சொல்லவில்லைங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜகோயிலும் சொல்லவில்லை. ஆபகுக்கு 2:3 படி எல்லாம் நடக்கும். நீங்கள் சகலத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். உம்மிலே பலம் கொண்ட மனுஷன் நான் பாக்கியவான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.